Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم طعام الواحد يكفي الاثنين وطعام الاثنين يكفي الأربعة وطعام الأربعة يكفي الثمانية أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் யாக அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக உலகத்தில் முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவரும் மீது அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் என்றும் இன்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தாலா இந்த இரவு பொழுதை வரக்கத்தான பொழுதாக ஆக்கியர் புரிவானாக. இந்த தினத்தினுடைய அடியார்களுக்கு இறக்குகின்ற கோடானு கோடி அருக்கொடைகள் நமக்கும் ஜமாத்தார்களுக்கும் நம் ஊராசிரியர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இந்த தினத்தினுடைய அடியார்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், சோதனைகள், தொல்லைகள் அனைத்திலிருந்து நம்மையும் ஜமாத்தார்களையும் நம் ஊர்வாசிகளையும் அனைத்து ஜீவராசினையும் காத்தல் புரிவானாக. நம்மையும் ஜமாத்தார்களையும் நம் ஊர்வாசிகளையும் அனைத்து முஸ்லிம்களையும் தொழுகையாக்குவானாக. நீண்ட ஆயிலும் நிறைந்த வாழ்வையும் குன்றா நலத்தையும் குறையுள்ளா செல்வத்தையும் இறையச்சத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இறை என்பையும் இறை தூதர் என்பையும் இறை நேசர்கள் என்பையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இறை இல்லமாம் திருக்காபா ஷெரீஃபை திரும்பவும் தாஃப் பாக்கியமும் நமது நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்தளவிலாத ஆனந்த பரவசமடைந்து அவர்கள் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியத்தையும் அங்கு அல்லாஹ்வை காணும் நிக்காயின் பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரண தருவாயில் அக்கலிமாவை முன் வழிந்த வேண்டும் என்பது கடைசி மூச்சும் பேச்சு வெளியாக நல்லுதவி செய்து புரிவானாக. கண்ணியத்துக்கும் நேசத்துக்கும் உரித்தான மகத்துவமிக்க தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சக்கிமங்கலம் லஜ்னத்துல் இஸ்லாஹில் முஸ்லிமீன் ஜமாத்துல் உலமா சபை மாதாந்திர மகளிர் பயான் நடத்தி கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பேரருளால் சென்ற மாதம் துவங்கி 2வது மாதத்திலே நாம் இருக்குகின்றோம். இந்த மாதாந்திர பயான் நிகழ்ச்சி அல்லாஹு தாலா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் பயனடையக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த சபையை சீரும் சிறப்புமாக பரக்கத்தான மஜ்லிஸாக ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய இந்த மாதாந்திர பயான் நிகழ்ச்சிக்காக வேண்டி நம்முடைய சிந்தனைக்காக வேண்டி எடுத்துக்கொண்ட தலைப்பு இல்லத்தில் பரக்கத்து ஏற்பட இல்லத்தரசிகளுக்கு இஸ்லாம் கூறும் இரகசியங்கள். அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய ரசூலும் ஏராளமான விஷயங்களை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமாக ஒன்று, எல்லா மனிதர்களுடைய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும், ஆலிம்கள் முதல் ஆலிம் அல்லாதவர்கள் முதல் எல்லா வாயிலே வரக்கூடியது பரக்கத். எங்களுக்கு பரக்கத்தான வாழ்வு வேணும், எங்கள் வீட்டில் பரக்கத்து வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் எல்லா மக்களுக்கும் இருக்கும். இந்த பரக்கத்து என்ற அரபி வார்த்தையை தமிழில் அபிவிருத்தி விஸ்தீரணம் என்று நமக்கு பொருள் சொல்லி தந்திருப்பார்கள். ஆனால் இந்த பரக்கத்திற்கு தமிழிலே அர்த்தம் செய்து அதை அபிவிருத்தி விஸ்தீரணம் என்று சொல்வது நமக்கு புரியறதுக்காக வேண்டி சொல்லி தந்தாங்க. ஆனால் பரக்கத்துக்கு அர்த்தம்னு பரக்கத்து தான். பரக்கத்துக்கு அர்த்தம் பரக்கத்து தான்.
எப்படி தமிழில் டமார் என்று முட்டியது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். டமார்னா என்ன அர்த்தம் தெரியாது, டமார்னு முட்டிச்சு அவ்வளோதான். அது மாதிரி பரக்கத்துனா இதுதான். பரக்கத்து என்ற வார்த்தையை விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், எல்லா நாட்களையும் அது வரக்கூடியது. பரக்கத்து இப்படி பரக்கத்துக்கு பெரிய அந்த தாரீஃபு, அதை விளக்கம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து எதில் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், பரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த பரக்கத்துங்கிற வார்த்தையை எல்லாரும் நாவுல சுயமாக லேசாக வரக்கூடிய வார்த்தை பரக்கத்து. இந்த பரக்கத்துனா என்ன? பரக்கத்துடைய வேலை என்ன? 100 ரூபாய் 100 ரூபாயாக இருக்கணும், ஆனால் 1000 வேலையை செய்யணுது, அதுதான் பரக்கத்து. 100 ரூபாய் 100 ரூபாயாக இருக்கணும், ஆனால் 1000 வேலையை செய்யணும், அதுதான் பரக்கத்து. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் ஒரு தலைவர் மட்டும், குடும்பத் தலைவர் வெளியில் போய் சம்பாதிக்கிறதுக்கு போகிறாரு. மாதம் அவருக்கு சம்பளம் 10,000 ரூபாய். அவர் வீட்டினுடைய எல்லா தேவைகளையும் அந்த 10,000க்குள்ளே அடக்கி முடிக்கணும். இந்த 4 பேர் வயிறும் அதில் கழுகப்படணும். கடைசியாக அந்த 10,000 கணக்கு பார்க்குறாங்க. 1ஆம் தேதியிலேருந்து கடைசி 30ஆம் தேதி வரைக்கும் வீட்டினுடைய எல்லா செலவுகளும் போக ஒரு 100 ரூபாய் மிஞ்சுது. இதுதான் பரக்கத்து. இந்த பரக்கத்து இருக்குதே, அந்த பரக்கத்து வதவதன்னு இருக்கிறதுக்கு பேர் பரக்கத்து கிடையாது. வதவதன் இருந்தால் பரக்கத்து கிடையாது. குறைவாக இருந்தாலும் அது நிறைவான வேலையை செய்ய வேண்டும், அதுதான் பரக்கத்து. குறைவாக இருந்தாலும் அது நிறைவான வேலையை செய்யணும், அதுதான் பரக்கத்து. வதவதன் இருக்கிறது, 1க்கு 10 கார் இருந்தால் பரக்கத்து, 1க்கு 10 வீடு இருந்தால் பரக்கத்து, இது பரக்கத்து கிடையாது. அல்லாஹு தாலா குர்ஆன்ல நமக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆயத்தை சொல்றான். ஃபஅம்மல் இன்சானு இதா முப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அந்த மனிதனுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துட்டா அவன் சொல்லுவானா, என்ன அல்லாஹ் சங்கைப்படுத்தி விட்டான். நிறைய கொடுத்துட்டா அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தி விட்டான். அம்மா இதா முபத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் குறைச்சி விட்டான்டா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான், என்னை இழிவுபடுத்திட்டான் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லுவோம். இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், கல்லா, அந்த அர்த்தம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற அர்த்தம் கிடையாது. வதவதன் இருக்கிறதுக்கு வேறு பரக்கத்து கிடையாது. குறைவாக இருந்தாலும் நிறைவான விஷயத்தை அது செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அந்த பரக்கத்துக்கு உண்டு. அதை நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே காணலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான முஅ்ஜிஸாவின் அடிப்படையில் பரக்கத்தை வாழ்ந்து காட்டினார்கள் இந்த உலகத்திலே. அந்த பரக்கத்தை கொண்டு, நபியினுடைய பரக்கத்தை கொண்டு சஹாபாக்கள் கண்குளிர்ச்சி அடைந்தார்கள். ஒரு சமயத்தில் பரக்கத்துனா என்ன? குறைவாக இருந்தாலும் நிறைவான வேலையை செய்கிறது, அதுதான் பரக்கத்து. நபியினுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வரலாறை புரட்டி பார்க்கும் பொழுது, மஸ்ஜிது நபவியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வெளியில் பசியோடு நிற்கிறாங்க. ரொம்ப ஏழை சஹாபி அவங்க. கிடைச்சா சாப்பிடுவாங்க, கிடைக்கலன்னா சாப்பிட முடியாது. ரொம்ப நேரம் அவங்க ரொம்ப காலமாக பசியிலே வாடி மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் நிறைய ஹதீஸுகள் இந்த உலகத்துக்கு சொல்லி தந்தவங்க. மஸ்ஜிது நபவியில் வெளியில் பசியோடு நிற்கிறாங்க. இது நீண்ட நெடிய சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பசியினுடைய முகத்தை பார்த்து புரிந்து கொண்டார்கள், அபூ ஹுரைரா பசியாக இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்காலத்தை விளங்கக்கூடிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை பார்த்து பசியினுடைய அருமையை புரிந்து கொண்டார்கள். அபூ ஹுரைரா இந்த நேரத்தில் பசியாக இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா அழைச்சிட்டு மஸ்ஜிது நபவிக்குள்ளே போய் அந்த அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களோடு உட்கார வச்சு, ஐஷா அம்மாட்ட ஒரு டம்ளர் பால் இருக்குது, அதை வாங்கிட்டு வாங்க. ஐஷா அம்மாட்ட, என்னுடைய மனைவி ஐஷா அம்மாட்ட ஒரு டம்ளர் பால் இருக்குது, அதை வாங்கிட்டு வாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க, அதை வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டம்ளர் பால், அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் குழும்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் குடிக்க கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஆளாக குடிச்சு கடைசியாக பார்க்குறாங்க, அந்த டம்ளரில் அப்படியே பால் இருக்குது. ஆனால் எல்லாரும் வயிறு நிறைய குடித்தாங்க.
இப்போ பசியோடு இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. நபி இப்போ கையில் வாங்கி வச்சுக்கிட்டு, டம்ளரை வாங்கி வச்சுக்கிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை பார்க்குறாங்க. அபூ ஹுரைரா நபியுடைய முகத்தை பார்க்குறாங்க. கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுத்தாங்க. இப்போ கடைசியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு குடிச்சு முடிச்சு வயிறு முட்டை குடிச்சிட்டாங்க. கடைசியாக பார்க்குறாங்க, டம்ளர் அப்படியே பால் இருக்குது. இப்போ இந்த ஒரு டம்ளர் பால் சுமார் 70 நபர்களுடைய வயிற்றை அது நிறைத்தது என்று வரலாறு சொல்கிறது. ஆக பரக்கத்துனா குறைவாக இருந்தாலும் நிறைவான வேலையை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக பரக்கத்திற்கு நிறைய பெயர்கள் உண்டு, நிறைய பல வகைகள் உண்டு. அதை பல கட்டத்தில் பல ஹதீஸுகளில் பல குர்ஆன் வசனங்களில் பரக்கத்துங்கிற வார்த்தையை அதை பலவிதமாக நாம் சொல்லலாம். நிஅமத்து, தையிபா, வாசிஆ, ரிஸ்க், ஹைரு, ரஹ்மத்து, இது போன்ற நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. இதுவெல்லாம் பரக்கத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதே மாதிரி பரக்கத் என்பது நேரத்தில் பரக்கத்து இருக்குது, வயதில் பரக்கத்து, மாதத்தில் பரக்கத்து, பொருளில் பரக்கத்து, இடத்தில் பரக்கத்து, கால்நடைகள் பரக்கத்து, இப்படி ஏராளமான பரக்கத்துகள் இருக்குது. இப்போ நாம் இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய விஷயம், வீட்டில் பரக்கத்து அது ஏற்படக்கூடிய விஷயம் என்ன, வீட்டில் பரக்கத்து ஏற்படுவதற்கு என்ன காரியம் செய்யணும். பண்டைய மக்கள் இந்த பரக்கத்தை நம்ம மூத்த முன்னோர்கள் இந்த பரக்கத்துங்கிற வார்த்தையை ரொம்ப மரியாதையோட பயபக்தியோடு உச்சாரிச்சாங்க. இந்த பரக்கத்துங்கிற வார்த்தையை நம்முடைய மூத்த முன்னோர்கள் பயபக்தியோடு மரியாதையோடு பயன்படுத்தினார்கள். வீட்டில் பரக்கத்துக்காக வேண்டி நிறைய விஷயங்களை செஞ்சு வச்சாங்க. அதே மாதிரி நம்ம மூத்த முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுடைய அந்த விஷயத்தை கேட்டு பார்த்தால் தெரியும். மூத்த முன்னோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பரக்கத்துங்கிற பேரை வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்கு பரக்கத்துங்கிற பேரை வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பரக்கத்து வீட்டில் இல்லைன்னு சொன்னால், அந்த பிள்ளை இல்லைன்னு சொன்னால், வெளியிலேருந்து ஒரு ஆள் இந்த பிள்ளை இருக்கா அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கேட்கும் பொழுது பரக்கத்து இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அது பெருசாக துர்க்குறியாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயந்தார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து கொண்டு வராங்க. அவங்க பேர் ஆரம்பத்தில் பர்ரா அப்படிங்கிற பேராக இருந்தது. பர்ரா என்றால் நன்மை என்ற அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை மாற்றி வச்சாங்க. ஏன்னா கேட்கும் பொழுது அந்த பர்ரா நன்மை இல்லை அப்படின்னு துர்க்குறியாக ஆகிவிடும் என்று பயந்தார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பயந்தார்கள் என்றால், மூத்த முன்னோர்கள் இந்த பரக்கத்துங்கிற வார்த்தையை தன்னுடைய குழந்தைகளுக்கு வைப்பதற்கே பயந்தார்கள். பரக்கத்துங்கிற வார்த்தை, பரக்கத்துங்கிற பேர் நல்ல அற்புதமான பேர் தான். ஆனால் வச்ச பேரை முழுசாக கூப்பிடுறது தான் சிறப்பு. வச்ச பேரை முழுசாக கூப்பிடணும். ஆக பரக்கத்து, வீட்டில் பரக்கத்து ஏற்படுவதற்கு இஸ்லாம் கூறும் வழிகள்: ஒன்று, தக்குவா தவக்குல். தக்குவா தவக்குல். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ். ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டு வத்தகவ் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அப்படி அல்லாஹுவை பயந்து கொண்டா லஃபத்தஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானம் பூமியிலிருந்து பொத்துக்கிட்டு பரக்கத்து வரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வானம் பூமிகளிலிருந்து நம்ம சொல்லுவாங்கல்ல, என்ன கூரையை பொத்துக்கிட்டா கொடுக்குது அப்படின்ட்டு, அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வானம் பூமியிலிருந்து பொத்துக்கிட்டு பரக்கத்து வரும். இன்னும் அல்லாஹு தஆலா வேறொரு வசனத்தை சொல்கிறான், ஒமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா. யாருக்கு தக்குவா இருக்குதோ அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய வழிகளை ஏற்படுத்துகிறான். வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப். அல்லாஹ் கணக்கில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான், பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். வமய தவக்கல் அலல்லாஹ். யார் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிறார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹ்வே அவர்களுக்கு போதுமானவன். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், பாலிகு அம்ரிஹி, தன்னுடைய காரியத்தை நடத்தாற்றுவதிலே மிக தீவிரமாக இருக்கிறான். முடிச்சிருவான். அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ முடிச்சிருவான். அதுக்கடுத்து சொல்றான், கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. அந்த தக்குவாவோடு தவக்கலோடு இருந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா பரக்கத்தை எந்த நேரத்தில் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் கொடுத்துருவான் அப்படிங்கிற குர்ஆன் வசனம் சொல்லுது. ஆக இந்த தக்குவா உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க வேண்டும். இந்த தக்குவா உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு
ஆட்சி காலம். தக்குவாவுக்கும் இந்த ரிசுக்குக்கு என்ன, தக்குவாவுக்கும் இந்த பரக்கத்துக்கு என்ன தொடர்பு? உமர் அலி அல்லாஹுடைய ஆட்சி காலம். உமர் அலி அல்லாஹர்கள் ரோந்து பணியிலே வர்றார்கள். இரவு நேரத்தில் அப்படியே ஊர்வலம் வர்றாங்க. யாராவது தவறு செய்கிறவங்க இருக்கிறாங்களா, மதினாவுக்கு அப்பாற்பட்ட மக்கள் மதினாவில் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக வேண்டி நகர்வலம் வர்றாங்க. அப்போ உமர் அலி அல்லாஹர்கள் அப்படி நகர்வலம் வரும் பொழுது ஒரு தெருவில் ஒரு வீட்டினுடைய சப்தம் வருது. பாலில் கொஞ்சம் தண்ணியை கூட கலந்துருவோம், பாலில் கொஞ்சம் தண்ணியை கூட கலந்துருவோம் அப்படின்ட்டு தாய் சொல்கிறார். அந்த தாயினுடைய அந்த மகள் சொல்கிறா, இது உமருடைய ஆட்சி, உமருடைய ஆட்சி, அதனால் கலக்கக்கூடாது. திரும்ப தாய் சொல்கிறா, உமர் பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, உமர் பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆக தக்குவா இருந்தால் வீட்டிலே பரக்கத்து ஏற்படும். இன்னும் ஒரு உதாரணத்தை சொன்னால் நமக்கு புரிய வரும். ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிகிட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து, இதை ஏழை எளிய மக்களுக்கு இதை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளிகிட்ட முதலாளி சொல்கிறாரு. ஆனால் தொழிலாளியே ரொம்ப பரம ஏழையாக இருக்கிறார். அவர் அந்த 50,000 50 பேர்த்துக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் தக்குவா, அவருக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வான். 50,000 அவர் என்ன முதலாளி கேட்டுக்கிட்டா இருக்க போகிறார், நம்மளே வச்சுக்கிருவோமே அப்படின்ட்டு இப்போ இவர் செஞ்சாருன்னா இது அந்த தக்குவாவுக்கு மாற்றமான வேலை. அதனால் அல்லாஹு தாலா வேறொரு வழியில் அந்த 50,000 அவர்கிட்ட கடந்துருவான், வேறொரு வழியில் 50,000 அவர்கிட்ட கடந்துருவான். ஆனால் அவர் தக்குவாவுடைய அடிப்படையில் இது அவர் கொடுத்தாரு, அதனால் மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தக்குவா இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் அவருக்கு வீட்டிலே பரக்கத்து செய்வான். ஆக இந்த பரக்கத்து தக்குவாவை கொண்டு நம்முடைய வீடுகளிலே பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது விஷயம் தொழுகை. இந்த தொழுகையை கொண்டு வீட்டிலே பரக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹு தாலா குர்ஆன் சொல்றான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா. உங்களுடைய குடும்பத்தார்களை தொழுகிறதுக்கு ஏகுங்க. வஸ்தபிர் அலைஹா, அதன் மீது உறுதியாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஏவுங்க. லா நஸ்அலுக ரிஸ்கா, தொழுகிறதுக்காக வேண்டி நான் உங்கள்கிட்ட பணம் கேட்க மாட்டேன், நான் தான் உங்களுக்கு ரிஸ்கை தர்றேன், நான் தான் உங்களுக்கு பரக்கத்தை தர்றேன். அதனால் தொழுகை எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டிலே பரக்கத்து ஏற்படும். தொழுகை எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டிலே பரக்கத்து ஏற்படும். எல்லாரும் தொழுகணும், வீட்டில் உள்ள எல்லாரும் தொழுகணும், வீட்டில் எல்லாரும் தொழுகணும். வீட்டில் தொழுகாதவர்கள் இருந்தால் பரக்கத்து இல்லை. இன்னும் முஹைதீன் ஆண்டவர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி, முஹைதீன் ஆண்டவர்கிட்ட ஒரு மனிதர் கேட்குறாரு, உஸ்தாது எங்கள் வீட்டில் பரக்கத்தே இல்லை, எவ்வளவு சம்பாதித்தாலும் பரக்கத்து இல்லை. அப்போ முஹைதீன் ஆண்டவர் சொல்கிறாங்க, 5 நேரம் தொழுவுப்பா, கரெக்டாக பரக்கத்து வந்துடும். முஹைதீன் ஆண்டவர்கிட்ட அந்த மாணவர் சொல்கிறாரு, உங்களுக்கு பின்னாடி நின்று தான் நான் தொழுகிறேன், உங்களுக்கு பின்னாடி நின்று தான் நான் தொழுகிறேன். அப்போ உன்னுடைய வீட்டினுடைய வாசல்களுக்கு, உன்னுடைய வீட்டினுடைய ஜன்னல்களுக்கெல்லாம் திரைய போட்டுரு. அவர் கேட்கறது வீட்டில் பரக்கத்து இல்லை, தொழுக சொன்னாங்க, நான் தொழுகிறேன். ஆனால் இப்போ முஹைதீன் ஆண்டவர் சொல்கிறாங்க, உங்களுடைய வீட்டினுடைய வாசல்களுக்கு ஜன்னல்களுக்கெல்லாம் திரைய போட்டுருங்க. அவர் திரைய போட்டார். கொஞ்ச காலம் கழித்து சொன்னார், இப்போ எங்கள் வீட்டில் பரக்கத்து நிறையா இருக்குது. அப்போ முஹைதீன் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த பரக்கத்துக்கு இந்த திரைக்கு என்ன வித்தியாசம், இந்த சம்பந்தம் என்ன? முஹைதீன் ஆண்டவர் சொல்கிறாங்க, தொழுகாதவன் வீட்டில் எட்டி பார்த்தாலும் பரக்கத்து போயிடும் சொன்னாங்க. தொழுகாதவன் வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தாலும் பார்வைப்பட்டாலும் அடுத்து பரக்கத்து போயிடும். அதனால தான் அவனுங்க வாசலில் அந்த ஜன்னல்லாம் திரைய போட சொன்னேன் என்று முஹைதீன் ஆண்டவர் சொன்னாங்க. ஆக ரெண்டாவது விஷயம், தொழுகை நம்முடைய வீட்டில் இருந்தால் பரக்கத்து ஏற்படும். மூணாவது விஷயம், நல் அமல்கள் நம்முடைய வீட்டிலே இருந்தால் பரக்கத்து ஏற்படும். எல்லாரும் தொழுகிறாங்க, ஆனால் நல்ல அமல் இல்லை, கெட்ட அமலாக இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தொழுகிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி, வைக்கத்துறது மாட்டுக்காக வேண்டி அப்படின்ட்டு. அந்த மாதிரி கெட்ட செயல்கள் வீட்டில் இருந்தால்,
தொழுகை இருக்குது, ஆனால் கட்ட அமல் இருக்குது, நல்லமல் இல்லாமல். நல்லமல்கள் இருந்தால் வீட்டிலே பரக்கத்து ஏற்படும். அல்லாஹு தஆலா அதையும் சொல்றான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ وأنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. ஆண் பெண் யார் நல்லமல்கள் செய்தார்கள் அவருக்கு அல்லாஹு தஆலா ஹயாத்தன் தய்யிபா, பரக்கத்தான வாழ்க்கையை அவனுக்கு ஏற்படுத்தி விடுவான். ஆக திக்ர் உள்ள வீடு, ஸலவாத் உள்ள வீடுகள் அது பரக்கத்தான வீடாக மாறிவிடும் என்று அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஆக தொழுகை என்பது நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும், நல்லமல்கள் என்பது நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். அதற்கடுத்து நாலாவதாக குர்ஆன் ஓதுவது. குர்ஆன் ஓதக்கூடிய வீட்டிலே பரக்கத்து ஏற்படும். குர்ஆன் ஓதக்கூடிய வீட்டிலே பரக்கத்து ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ரஉ சூரத்துல் பக்கரா, நீங்கள் சூரத்துல் பக்கராவை ஓதுங்க, ஃபஇன்ன அகதஹா பரக்கத்துன், அது பரக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அதை விட்டீங்கன்னா ஹஸ்ரத்துன், கை சேதத்தை ஏற்படுத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி சூரத்துல் வாக்கியா, சூரத்து யாசீன், இது போன்ற சூறாக்கள், குர்ஆன் வசனங்கள் ஓதுவதின் மூலமாக நம்ம வீட்டில் பரக்கத்து ஏற்படும். அதற்கடுத்து சலாம் கூறும் வீடு. சலாம் கூறும் வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தகல்த அலா அஹ்லிக, ஓ வீட்டுக்குள்ளே நீ நுழைஞ்சேன்னு சொன்னால் ஃபசல்லிம், நீ சலாம் சொல்லு, அது பரக்கத்தை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி, ஒரு தோழர் மனிதர் கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், என் வீட்டில் பரக்கத்தே இல்லை, என் வீட்டில் பரக்கத்தே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, இல்லத்தில் பரக்கத்து ஏற்பட இஸ்லாம் கூறியும் இரகசியங்களை பற்றி நாம் பேசி வருகின்றோம். அதில் 5வது விஷயமாக சலாம் கூறும் வீடு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க, இதா தகல்த அலா அஹ்லிக, ஓ வீட்டுக்குள்ளே நீ நுழைஞ்சேண்டா ஃபசல்லிம், நீ சலாம் சொல்லு, ஃபயக்கு பரக்கத்துன், அது பரக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நபியினுடைய காலத்தில் ஒரு சஹாபி நபியிடத்தில் முறையிடுறாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப வறுமையாக இருக்குது, சிக்கலான வாழ்க்கையாக இருக்குது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தகல்தல் பைத்த, நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்சனா சலாம் சொல்லுப்பா, வீட்டுக்குள்ளே ஆள் இருந்தாலும் இல்லாட்டியும் சலாம் சொல்லு, இருந்தாலும் சொல்லு இல்லாட்டியும் சொல்லு, வீடு பூட்டிட்டு போயிட்ட, வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, நீ தான் திறக்கிற, அப்படி இருந்தால் நீ சலாம் சொல்லு அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த சஹாபி செஞ்சார். கொஞ்ச நாள் கழித்து அவரே இன்னும் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே சலாம் சொல்லிட்டு சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிக்க, பரக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி அவர் செய்தார். அவருக்கு அல்லாஹு தஆலா பரக்கத்தை கொட்டோன்னு கொட்டிட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஹத்தா அஃபாத அலா ஜீரானிஹி, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அந்த பரக்கத்து போயிடுச்சு. அவர் செஞ்ச வேலை அது பக்கத்து வீட்டையும் அடைஞ்சிருச்சு என்று அந்த சஹாபி சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தரது, வீட்டுக்குள்ளே சலாம் சொல்வது பரக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்த 6வது விஷயம், அதிகாலையில் எழுந்திருக்கும் வீடு. அதிகாலையில் எழுந்திருக்கும் வீடு, இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் இது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துக்கு காலை நேரத்தை பரக்கத்து செய்வாயான்னு பரக்கத்துக்கு துவா செஞ்சுருக்காங்க. யாருக்கு? நம்முடைய உம்மத்துக்கு, நமக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி துவா செஞ்சுருக்கிறாங்க. ஆக அந்த பரக்கத்துடைய அந்த துவாவை, நபியினுடைய துவாவை நாம் மிஸ் பண்ணுறோம். அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கும் வீடு பரக்கத்துடையது.
இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மன் சல்லா சலாத்த சுபஹி, யார் ஃபஜ்ர் தொழுகிறாங்களோ அவங்க வந்து ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு போயிடுறாங்க. அல்லாஹ் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய பொறுப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய வந்து பாதுகாப்பில் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைச்சாவே பரக்கத்து கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து இந்த அதிகாலை நேரத்தை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஆனால் காஃபீர்கள் வந்து இந்த அதிகாலத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த காஃபீர் விஷயத்தில் அந்த காஃபீர்கள் வந்து கொசுவினுடைய ரெக்கைக்கு இருக்க மதிப்பு கூட அவர்களுக்கு இல்லை அல்லாஹ்விடத்தில். கொசுவினுடைய ரெக்கைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட காஃபீர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் வந்து இப்போ இந்த உலகத்தில் ரொம்ப கொடிகட்டி வாழ்கிறாங்கன்னு காரணம் என்னென்னா காலையில் எழுந்திருப்பது அவர்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முஃமின் வந்து ஒரு கொட்டலில் சாப்பிடுவான், காஃபீர் வந்து 7 கொட்டலில் சாப்பிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் அவன் எல்லா வீட்டில் உள்ள எல்லாரும் உழைப்பாங்க, ஆனால் கடைசியாக கஞ்சியத்தையும் குடிப்பான். ஆனால் அவன் காலையில் அந்த கஞ்சி கூட அவனுக்கு கிடைக்கிறது எதுக்குன்னா காலையில் எந்திரிக்கிறதுக்கு தான். ஆக அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய வீடு பரக்கத்தான வீடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இன்னும் அடுத்து வந்து பெரியவர்கள் உள்ள வீடு, வீட்டில் பெரியவங்க இருந்தால் பரக்கத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் பரக்கத்து மஅ அகாபிரக்கும், வீட்டில் உங்களுடைய பெரியவர்கள் இடத்துல பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தால் இந்த கிளடுனால நமக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது அப்படின்னு மனசு நினைக்கும். ஆனால் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அவங்களை கொண்டு தான் உங்கள் வீட்டுக்கே பரக்கத்து. இன்னும் வேறொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹல் துன்சரூன வ துர்ஸகூன, நீங்கள் உதவி செய்யப்படுறதுக்கும் நீங்கள் வந்து ரிஸ்க் வழங்கப்படுறதுக்கும் காரணம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வயோதிகமான அந்த வயதானவர்கள் தான் காரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆக பெரியவர்கள் இருக்கக்கூடிய வீடு பரக்கத்தான வீடு. அதை அடுத்து 8வது விஷயம், சுத்தத்தை பேணக்கூடிய வீடு. சுத்தத்தை பேணக்கூடிய வீடு பரக்கத்தான வீடு, பரக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹு தஆலா வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், சுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். இந்த சுத்தம் வந்து பலவிதமான சுத்தம் இருக்குது. உள்ளம் சுத்தம், உடை சுத்தம், உறைவிடம் சுத்தம், பாவத்தை விட்டு சுத்தமாக இருக்கிறது, அழுக்கை விட்டும் சுத்தமாக இருக்கிறது. இப்படி சுத்தம் என்பது பொதுவானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கிடைச்சி நபியாக இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்த பிறகு, நபின்னு சொல்லி அல்லாஹு தஆலா அந்த உலகத்துக்கு சொன்ன பிறகு முதல் வேலை அல்லாஹ் சொன்ன வேலை, வசியாபக ஃபதஹிர், உன் ஆடையை சுத்தப்படுத்தி வச்சுக்க. வசியாபக ஃபதஹிர், உன் ஆடை சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான். 2வது சொன்னால் ஒரு ருஜுஸ ஃபஹுஜுர், நீ வந்து அழுக்கை வெறுத்து வாழன்னு சொன்னான். ஒரு ருஜுஸ ஃபஹுஜுர், நீ வந்து அழுக்கை அசுத்தத்தை வெறுத்து வாழணும், இன்னும் பாவத்தை வெறுத்து வாழணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியாக இந்த உலகத்தில் தெரியப்படுத்தினதுக்கு பிறகு சொன்ன முதல் வார்த்தை. அப்போ இந்த உலகத்திலே நம்முடைய வீட்டிலே சுத்தம் பேணக்கூடிய வீடு பரக்கத்தான வீடு. இன்னும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாசத்துல்லா தக்கூனு ஃபீ பைத்தின், எந்த வீட்டில் வந்து 3 காரியம் இருக்குதோ அந்த வீட்டில் பரக்கத்து போயிடும்னு சொன்னாங்க. 1 இஸ்ராஃப், வீண் விரயம். 2 ஜினா, விபச்சாரம். 3 வல் ஹியானா, மோசடி. இந்த மாதிரி பாவமான காரியம் வந்து வீட்டில் இருந்தால் பரக்கத்து ஏற்படாதுன்னு சொன்னாங்க. இன்னும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா ததுகுல் மலாயிகா பைத்தன் ஃபீ கல்புன் வலா சூரத்துன், எந்த வீட்டில் வந்து உருவப்படங்கள் இருக்குதோ, நாய் இருக்குதோ, அந்த வீடு அசுத்தமான வீடு, அந்த வீட்டில் பரக்கத்து வராதுன்னு சொன்னாங்க. பரக்கத்துனா மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க. மலக்குமார்கள் நுழைஞ்சா தான் பரக்கத்து வரும். பரக்கத்து எந்த இடத்துல மலக்குமார்கள் எந்த இடத்துல நுழையிறாங்களோ அந்த இடத்துல பரக்கத்து இருக்கும். அதே மாதிரி வேறொரு ஹதீஸில் இருக்குது, கடமையான குளிப்பு உள்ளவர்கள் வீட்டில் இருந்தாலும் பரக்கத்து வராது, உடனே வந்து அதை சுத்தப்படுத்தி விட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அசுத்தமான வீட்டிலே பரக்கத்து ஏற்படாது. ஆக சுத்தம் பேணக்கூடிய வீட்டிலே பரக்கத்து ஏற்படும். அடுத்து வந்து 9வது, உணவிலே ஒழுக்கத்தை பேணக்கூடிய வீடுகளிலே பரக்கத்து ஏற்படும். உணவுகளில் ஒழுக்கத்தை பேணக்கூடிய வீட்டில் வந்து பரக்கத்து ஏற்படும். அல்லாஹு தஆலா வ குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நீங்கள் ஒண்ணுங்க பருகுங்க ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஆக அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய பரக்கத்து கிடைக்காது.
அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்றால் அல்லாஹுடைய பரக்கத்து கிடைக்காது. ஆக உணவிலே வந்து பரக்கத்து, உணவினுடைய ஒழுக்கங்களை பேணக்கூடிய வீட்டில் வந்து பரக்கத்து ஏற்படும். இந்த உணவுனுடைய விஷயத்தில் வந்து பேணுதலை கடைபிடிக்கிற வீட்டில் உணவுக்கும் அந்த பரக்கத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏண்டா உணவை பற்றி தான் பரக்கத்துக்கும் அதுக்கும் உணவுக்கும் தான் ரொம்ப தொடர்புகள் அதிகம். உணவுக்கும் அந்த பரக்கத்துக்கும் தொடர்பு அதிகம். இப்போ வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஒரு சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னா நஅகுலு வனா நஷ்பஉ, நாங்கள் சாப்பிட்றோம் ஆனால் வயிறு நிறைய மாட்டேது, நாங்கள் சாப்பிட்றோம் ஆனால் வயிறு நிறைய மாட்டேது. இப்போ நபிகள் நாயகம் கேட்டாங்க, நீங்கள் வந்து தனித்தனியாக சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. தனித்தனியாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. தனித்தனியாக அப்படின்னு சாப்பிட்டா பரக்கத்து இருக்காது. இப்போ வந்து நம்முடைய வீடுகளில் வந்து சேர்ந்து சாப்பிட்றது, அதாவது வந்து ஒரே தட்டில் எல்லாரும் சாப்பிட்றோம், அது வேறு விஷயம். சேர்ந்து சாப்பிட்ற தனித்தனி தட்டில் ஒரே இடத்துல உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றது, இப்படியும் செய்யலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், தனியாக நீங்கள் வந்து சாப்பிடவும் செய்யலாம், கூட்டாகவும் சேர்ந்து சாப்பிடலாம், தவறு கிடையாது அப்படிங்கிறான். அப்போ வந்து ஆனால் அந்த தனித்தனியாக சாப்பிடும் பொழுது ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டால் பரக்கத்து இருக்குன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடித்த பின்னாடி உழு செய்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து தொழுகைக்கு உழு செய்கிற மாதிரி உழு செய்கிறது கிடையாது. இதுக்கு வந்து இது ஹதீஸில் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறாங்க, வாய் கொப்பளித்து கொள்வது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாய் கொப்பளிக்கிறது, சாப்பிட்ட பின்னாடி வாய் கொப்பளிக்கிறது, இதில் பரக்கத்து இருக்குன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சாப்பாடு விஷயத்தை சொல்கிறாங்க, உணவை வந்து அளந்து போடணும் அப்படிங்கிறாங்க. உணவை அளந்து போடணும். இதில் வந்து 2 கருத்துகள் இருக்குது நமக்கு. ஒன்று, சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி அளந்து போடுறது, சாப்பாடு செஞ்ச பிறகு நம்முடைய வீட்டுள்ளவர்களுக்கு அளந்து கொடுப்பது. நீ போட்டுக்க அப்படிங்கிறத விட அவர் கூட குறையாக போட்டால் வேறவங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஆக வந்து பிரச்சனை ஏற்படும், பரக்கத்து இல்லாமல் ஆகிவிடும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் வந்து அளந்து போடுங்க, அளந்து போட்டால் பரக்கத்து இருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது, விரல்களையும் தட்டையும் விரல்களை சூப்பி சாப்பிடுவது, விரல்களை சூப்பி சாப்பிடுவது, அதுக்கு பிறகு தட்டை வலித்து சாப்பிடுவது, இதில் பரக்கத்து இருக்குன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கீழே உளுந்த உணவில் பரக்கத்து இருக்குது. அந்த பரக்கத்து இருக்கிற உணவை பார்த்து சைத்தான் தட்டி விடுவான். அதனால் அந்த பருக்கை எடுத்து நீங்கள் வந்து சுத்தப்படுத்தி சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓரத்திலிருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. உணவுடைய விஷயத்தில் பரக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கிட்டே போகிறாங்க. உணவுக்கும் அந்த பரக்கத்துக்கும் ரொம்ப தொடர்பு. உணவுடைய சாப்பிடும் பொழுது ஓரத்திலிருந்து சாப்பிடணும், நடுவில் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா நடுவில் தான் வந்து பரக்கத்து இறக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்ன வார்த்தை 10வது விஷயமாக, நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நாம் எடுத்துக்கொண்ட விஷயங்களில் 10 விஷயம். கடைசியாக போதும் என்ற மனமுள்ள அந்த வீடு, போதும் என்ற மனமுள்ள வீடு. வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த போதுங்கிற மனம் இருந்தால் வீட்டிலே பரக்கத்து ஏற்படும். இப்போ வந்து இந்த நிறைய இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. குறைவாக இருந்தாலும் அது நிறைவான வேலையை செய்ய வேண்டும். இந்த பரக்கத்தினுடைய விஷயத்திலே நாம் வந்து போதுங்கிற மனப்பான்மை ஏற்படுத்தி கொண்டால் அதுவும் பரக்கத்து தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ வந்து ஆகிரத்துடைய விஷயத்தில் உயர்ந்தவனை பார்க்கணும். அவை 10 ரக்காய் தொழுதான், நான் 15 ரக்காய் தொழுவேன்னு சொல்லணும். அவன் 2 நோன்பு வச்சா நான் 10 நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிரத்துடைய விஷயத்தில் உயர்ந்தவனை பார்க்கணும். என்ன இவர் வந்து நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, என்ன இந்த பிள்ளை நோன்பு வச்சுக்கிட்டே இருக்குது, நம்மளும் நோன்பு வைப்போம் அப்படின்ட்டு ஆகிரத்துடைய விஷயத்தில் உயர்ந்ததை பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த துன்யாவுடைய விஷயத்தில் சொன்னாங்க, உனக்கு கீழே உள்ளவரை பாரு அப்படின்னாங்க. துன்யாவுடைய விஷயத்தில் உனக்கு கீழே உள்ளவரை பாரு, அப்போ கீழே உள்ள போகிற பார்த்தா உனக்கு போதும் என்ற மனப்பான்மை உனக்கு வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த போதுங்கிற மனப்பான்மை சாதாரணமாக வராது. இது வந்து பெரிய பெரிய வழிமார்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு. இது நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து நம்ம ஆக்கி கொள்ள வேண்டும். ஆனால் இது சாதாரணமாக வராது இந்த போதுங்கிற பண்பு. இதை வந்து போதுங்கிற பண்பு யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் நபிமார்கள்ட்ட, வழிமார்கள்ட்ட சஹாபாக்கள் ஏற்படுத்தினார்கள். சஹாபாக்கள் பெரும் வந்து செல்வந்தர்களாக இருந்ததுக்கு காரணம் அவங்க வந்து போதுங்கிற மனப்பான்மை. அதே மாதிரி விவசாயிகளாக இருந்தார்கள். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்திலே வாழ்ந்தார்கள்.
யாரிடத்திலையும் கையேந்தாமல் வாழ்ந்தார்கள். அந்த போதுங்கிற மனப்பான்மையை நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை முழுக்க, ஒரு வாக்கியா முழுக்க தங்கத்தை கொடுத்தாலும் இன்னொரு ஓடையில் தங்க வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்பான். ஆக அந்த அளவுக்கு போதுங்கிற மனப்பான்மை ஒரு மனிதனுக்கு சாதாரண விஷயமாக வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இல்லத்திலே பரக்கத்து ஏற்படுவதற்கு ஒரு 10 விஷயங்களை குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் நமக்கு இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக இந்த விஷயங்களை நாம் கடைபிடித்தால் அல்லாஹுடைய அந்த பரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வானாக, நம்முடைய நேரங்களிலே பரக்கத்து செய்வானாக, நம்முடைய குழந்தைகளிலே பரக்கத்து செய்வானாக, நம்முடைய வீடுகளிலே பரக்கத்து செய்வானாக, நம்முடைய தொழில்களிலே பரக்கத்து செய்வானாக. அல்லாஹு தஆலா அந்த ஊர்வாசிகளுக்கு பரக்கத்து செய்வானாக. அல்லாஹு தஆலா நம்மை சார்ந்தவர்களுக்கு பரக்கத்து செய்வானாக. நாம் யாரை சார்ந்திருக்கணும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்வானாக. அல்லாஹு தஆலா இந்த பரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.